இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. பல காலம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லாரும் பார்த்து அதை பழகி தங்களுடைய உடல்நலத்தை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் யோகாசன ஆசிரியர்களாக மாறி தன் குடும்ப நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் அண்டை வீட்டார்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஒரு ஆரோக்கியமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு உண்மை. ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு செந்தில் என்பவர் 30 வயது, திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கின்றது. ரயில்வே இலாகாவில் பாதுகாப்பு படையில் வேலை செய்கின்றார். இக்கலையில் அவருக்கு மிகவும் ஆர்வம். தினமும் பயிற்சி சாலைக்கு வந்து அதிகாலையிலேயே இந்த பயிற்சியை தினமும் பழகிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றார். அவர் உடலை எவ்வளவு ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் நோயின்றியும் வைத்திருக்கிறார் என்பதை அவரை பார்ப்பதிலேயே உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர்கள் உடலை முழுவதுமாக சரியாக ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிரசாசனத்தை செய்ய கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். அந்த ஆசனத்தை சிரசாசனத்தை இப்பொழுது செய்ய போகிறார்கள். என் அருமைச்சீடர் செந்தில் அவர்களே, நீங்கள் இப்பொழுது சிரசாசனத்தை இங்கே பார்க்க திரும்பி உட்கார்ந்து செய்யுங்கள். பார்க்கலாம். தலையை இங்கே வைக்க வேண்டும். கையை நன்றாக கோர்த்து தலையை அதுக்குள் வைக்க வேண்டும். வைங்க. மெதுவாக செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் இந்த அர்த்த சிரசாசனத்தை செய்து அதன் பின் சுவர் ஓரமாக பழகி அதற்கு பின்னால் தான் தனியாக செய்ய வேண்டும். காலை சற்று பின்னால் கொண்டு வாருங்கள். காலை இலக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன நடைபெறுகிறது? இலக்கமாக வைத்து கொண்டால் அந்த பிளட் அப்படியே இரத்த ஓட்டமானது கீழே இறங்கி டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு வருகிறது, ஜீரண கருவிகளுக்கு வருகிறது, நுரையீரல் இதயத்துக்கு வருகிறது, கழுத்துக்கு வருகிறது, கண்ணு, மூக்கு, காது, வாய் புலன் உறுப்புகளுக்கு வருகின்றன, மூளைக்கு வந்து விடுகிறது. ஆகவே இருதயம் கீழே இருக்கின்றது. மேலே பிளட் சர்க்குலேஷன் பம்ப் பண்ண வேண்டியிருக்கு, மேலே கொள்ளக்கூடியது. அதனுடைய குறைபாடுகள் காரணமாக தான் நமக்கு நினைவாற்றல் இல்லாமல் போய்விடுகிறது, தலை நிறைத்து விடுகிறது, கண் மங்கி விடுகிறது, நினைவாற்றல் போய்விடுகிறது. ஆகவே இந்த ஆசனத்தை செய்தால் நினைவாற்றல் அதிகமாகும், மன ஆற்றல் அதிகமாகும், மன வளம் அதிகமாகும். அந்த காலத்தில் நமது பண்டித ஜவஹர்லால் நேரு, பட்டேல், மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி அவருடைய குழந்தைகள் எல்லோரும் இந்த ஆசனத்தை செய்தார்கள். தமிழகத்திலே உள்ள பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் எல்லோரும் வேறு எந்த ஆசனத்தை செய்யாவிட்டாலும் இந்த ஆசனத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள். ஆகவே இந்த ஒரே ஆசனத்தை ஒரு 200 எண்ணிக்கை சுவர் ஓரமாகவாது செய்து கொண்டு நாம் செல்வோமானால் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்குவதோடு ஆரோக்கியமாக நெழுதி எளிது வாழ முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். அப்படியே கொஞ்ச நேரம் தலையை தூக்காமல் வச்சுருங்க. சிரசாசனம் செய்தால் உடனடியாக தலையை தூக்கப்படாது. ஏன்னா பிளட் இங்கே வந்திருக்கும். எழுந்தால் அப்படியே ஒரு ஆட்டம் வரும். பயப்பட தேவையில்லை. அப்படியே கால் மடக்கி உட்காருங்க. நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள் சத்தமாக. அப்படியே திரும்புங்க. இந்த பக்கம் இங்கே தலை வைங்க. வைங்க. கையை எப்படி வைக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். கையை கொடுத்து தலை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். பாதி தலை தரையில் இருக்கும், பாதி தலை கைக்குள் இருக்கும். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். மூளை தான் நமது உடலே அப்படியே ஆட்டி படைக்கின்றது. மூளை சரியாக வேலை செய்யாவிட்டால் மற்ற உறுப்புகள் வேலை செய்யாது.
பேரலிக் அட்டாக் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான வியாதி வந்து வருவதற்கு காரணமே மூளை சரியாக பிளட் சர்க்குலேஷன் செயலாத காரணத்தினால் சில பேர்களுக்கு மயக்கம் ஏற்படும், காக்கா வலிப்பு ஏற்படும், நினைவாற்றல் குறைவாக இருக்கும், மூளைக்கோளாறு ஏற்படும். இவைகளுக்கெல்லாம் காரணம் மூளைக்கு சரியாக இரத்தம் செல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான். ஆகவே இது போன்ற ஆசனங்களை செய்யும் பொழுது மூளைக்கு பகுதிக்கு இரத்த ஓட்டமானது சீராக அமையும். எந்த விதமான இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராது. பார்க்கலாம். மெதுவாக இறக்குங்கள். தலையை தூக்காதீர்கள். அப்படியே உட்காருங்க. தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக வருகின்ற காரணத்தினால் கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து மெதுவாக எழுந்திருங்கள். தொடையிலே கையை வைத்து கழுத்தை முன்னும் பின்னும் ஆட்டுங்கள். பக்கவாட்டில் ஆட்ட வேண்டும். முன்னும் பின்னும் நல்ல கழுத்தை கொண்டு போங்க. ஏனென்றால் அந்த பிளட்டு அதிகமாக கழுத்து வழியாக தான் செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் கழுத்து சற்று இறுக்கம் கிடைக்கும். அதனால் கழுத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். இடது பக்கம் வலது பக்கம் அப் அண்ட் டவுன் பண்ணிவிட்டால் கழுத்து இறுக்கம் குறைந்து விடும். நேராக வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் எல்லோரும் இந்த சிரசாசனத்தை செய்யலாம். ஆனால் ஒரு 15 நாள் அர்த்த சிரசாசனம் செய்ய வேண்டும். அதற்கு பின்பாக யாராவது உதவி கொண்டு சுவர் ஓரமாகத்தான் சிரசாசனத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு ஆள் உதவியோடு ஆரம்ப கட்டத்தில் ஒரு 100 எண்ணிக்கை அப்படியே கூட்டி கொண்டே போய் ஒரு 500 எண்ணிக்கை வரைக்கும் நிற்கலாம். ஏன் 1000 வரைக்கும் கூட நிற்கலாம். ஒரு 15 நாள் பின்னால் 100 குறைத்து 200 வந்து நின்றுக்கலாம். டெய்லி 200 காலையிலும் மாலையிலும் நாம் செய்வோமே ஆனால் எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு அவ்வளவு உறுப்புகளும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த சிரசாசனம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆசனத்தின் அரசன் சிரசாசனத்தை சிறுவர்கள் முதல் வயோதிகர்கள் வரை நோயிற்றவர்கள் எல்லோரும் பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கி கொண்டு ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.